ஸோ ஹை காஸ் வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் 18 கிலோ. ஸோ முதல்ல வந்து இதுக்கு எண்ணெய் பட்டை லோங்கு எல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் கறியும் நல்லா கழுவி எடுத்துட்டோம். சரி, எண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ போட்டுனுக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனுக்கிறோம். 100 கிராம் பட்டை லோங்கு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து 100 கிராம் போட்டுனுக்கிறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக செவருக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். சரி, வெயிட் பண்ணிட்டு முன்னாடி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆட் பண்ண மசாலா எடுத்து வந்து இப்போது நம்ம அந்த வெங்காயம் வதக்கின இதில் போட்டோம். இப்போ இதில் வதக்கினவொன்னு போட்ட உடனே லைட்டாக தண்ணியை போட்டுவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு முன்னாடி மட்டன் எடுத்து வந்து ஆட் பண்ணிவிடுங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. இது வந்து கொஞ்சம் முத்தளமான மட்டனு, அதாவது கறி வந்து சீக்கிரமாக வேகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டப்பா தண்ணி எடுத்து வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அந்த டப்பாவில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஆவியாகி போயிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா மசாலா ஆட் பண்ணணும். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 தடவை கொதிச்சு பின்னாடி என்ன பண்ணணும்னா விறகெல்லாம் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி விட்டுடுங்க. இந்த மாதிரி கம்மியான நெருப்பில் விட்டுட்டு பக்கத்தில் இருந்த உலையில் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த உலை வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது ஏற்றிட்டோம். அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணோம், அவ்வளோதான். தண்ணி சூடு ஆகிட்டு முன்னாடி அரிசி வந்து இதில் கொட்டிட்டு எசன்ஸ்க்கு நம்ம எல்லோ கலர் போட்டுக்கிறோம். அதில் புதினா போட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வடித்து எடுத்துக்கிறோம். வடித்து எடுத்துகிட்டு பின்னாடி என்ன பண்ணுவோம்னா அந்த நம்ம வடித்த அரிசி எடுத்துகிட்டு போய் நம்ம கிரேவி செஞ்சுக்கிறோம் இல்லையா, மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா, பிரியாணி இது. ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா நல்லா ரவுண்டாக அரிசிக்கு ரவுண்டாக, எப்படின்னா நீங்கள் வந்து ஒரே தவளை கொட்டக்கூடாது, ரவுண்டாக கொட்டிட்டு இந்த மாதிரி துடு வச்சு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வடைச்சோம் இல்லையா அந்த அரிசி தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து சும்மா லைட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு மாதிரி ரவுண்டாக துணி கட்டிடுங்க. துணி கட்டிட்டு மேலே மூடியை போட்டு நல்லா நெருப்பு போட்டுவிடுங்க. நெருப்பு போட்டு மாதிரி இந்த சைடில் நல்லா ஆவி வரும். ஆவி வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா ரவுண்டாக ரிங்கு மாதிரி கட்டணும். ரிங்கு கட்டிட்டு முன்னாடி கரெக்டாக 20 செகண்ட் தம்மு கூட்டுடுங்க. 20 செகண்ட் தம்மு முடிஞ்ச உடனே நம்ம பிரியாணி திருப்பிடலாம். பிரியாணி திருப்பிட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக A to Z டீட்டெயிலாக வேணும்னா நம்ம வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்க போகிறேன். டாடா, வென்சிங் லேட்டர். It doesn't see